ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டிக்கலாங்க. இப்போ இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இந்த பன்னீர். இப்போ இந்த பன்னீரை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துருக்குறேங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லாவே முழுமையாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை இருக்கும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வதக்கிட்டு 2 தக்காளி பழத்தை எடுத்துருக்குறாங்க. அது இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வதக்காமல் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ வதக்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக அந்த பச்சை வாடெல்லாம் போயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்குறேங்க. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. இந்த பச்சை வாடை எல்லாமே போகணும் மசாலாவில் இருக்கிறது. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் மேக்கர் வச்சுட்டு அருமையான கிரேவி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மில் மேக்கரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன மில் மேக்கர் தான் எடுத்துருக்கிறேன், பெருசு எடுக்கலை. இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்துருக்குறேங்க. இந்த மில் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மலாக பச்சை தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் போட்டு வந்தாலே நல்லா ஊறி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மில் மேக்கரில் எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டி பிடிச்சி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த மில் மேக்கரை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா சின்ன துண்டு ஒரு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துருக்குறாங்க. இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயமும் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு, நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருக்குது. இந்த மாதிரி நல்லா செவக்க வறுக்கும் போது கிரேவியோட டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இது கூடவே இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பழுத்த பழமாக 2 தக்காளி மீடியம் சைஸில் பார்த்து எடுத்துருக்குறாங்க. அதை மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட தேவையான பொருளை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் எடுத்துருக்குறாங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக நான் தயிர் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில் மேக்கரை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பரட்டி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேங்க. சாதத்துக்காக இருந்துச்சுன்னா கூட 1 கிளாஸ் வச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். கிரேவினால நான் 2 கிளாஸ் அளவுக்கு வச்சுருக்குறேங்க. சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடும் போதும் இந்த கிரேவி வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். நான் கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க மறுபடியும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க.
இப்போ 15 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மெத்தி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் கொத்தமல்லி இருந்தாலும் நார்மலாக சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் கிரேவி வந்து எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்குங்க. வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான மில் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.